நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பழம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் பலாப்பழம். இது பழம் அல்ல, பலா பிஞ்சு இப்போதான் மரத்துல இருந்து வருது. இப்போ இந்த பலாப்பழத்தை பற்றி ஏன் நம்ம ஒரு பதிவு போடுறோம் அப்படின்னா, முக்கணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மா, பலா, வாழை. இதில் இந்த பலாவுக்கு மட்டும் மிகப்பெரிய சிறப்பு இருக்குது. வாழைப்பழம் அதிக நாள் வச்சு சாப்பிட முடியாது, மாம்பழம் அதிக நாள் வச்சு சாப்பிட முடியாது. ஆனால் இந்த பலாப்பழத்தை அதிக நாள் வச்சு சாப்பிடலாம். அது எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த பலா சுளையை தேனில் ஊற வச்சு அதை பக்குவப்படுத்தி எத்தனை வருஷம் வேணாலும் வச்சிருந்து தேவைப்படுறப்ப இந்த பலாப்பழத்தை ருசியை நம்ம அனுபவிக்க முடியும். அதுதான் இந்த பழத்தோட மிகப்பெரிய ஒரு சிறப்பு. மற்ற பழங்கள் இவ்வளோ நாள் நம்ம வச்சிருக்க முடியாது. அது நீங்கள் தேன்லேயே ஊற வச்சாலும் குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு அது வேறு மாதிரி உருமாற்றமாயிரும், வேதியியல் மாற்றமாயிரும். ஆனால் இந்த பலாப்பழம் அது மாதிரி ஆகாது. இந்த பலா கொட்டை வேக வச்சு சாப்பிடலாம். இதில் நிறைய மாவு சத்து, எனர்ஜெட்டிக்கான பொருள்லாம் இருக்குது. ஆனால் அதிகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது கொஞ்சம் வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை உருவாக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பழம் தான் இப்போ நாம் இதை பார்க்குறோம். இது பலா பிஞ்சு. நன்றி.